பூங்காற்று நேயர்களுக்கு என் இனிமையான வணக்கங்கள். என் பெயர் ரமணிபாய். வயது 74. நான் பிறந்தது சென்னை ஐனாவரத்தில் உள்ள ரயில்வே குவார்டர்ஸில். என் தாயார் பெயர் சாரதாம்பாள். என் தந்தையின் பெயர் ஏகாம்பரம். என்னுடன் பிறந்தவர்கள் 7 பேர். அண்ணன்மார்கள் 4 பேர், தம்பிகள் 3 பேர், நான் ஒரு பெண் 5வதாக. அப்பா சென்னை பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். நாங்கள் அந்த ரயில்வே குவார்டர்ஸில் இருந்தோம். ரொம்ப இனிமையான காலங்கள் அது. எங்கள் வீட்டின் எதிரில் பெரிய மைதானம் இருக்கும். பெண்ணிகள் சாயந்தரத்தில் ரொம்ப நல்லா சந்தோஷமாக விளையாடுவாங்க. அதை நான் பார்த்துட்டு இருப்பேன். நான் விளையாட போக மாட்டேன். எனக்கு அப்போ 5, 6 அந்த மாதிரி வயசு. அப்போ நான் விளையாடிட்டு அந்த பேட்டு, பாலு, ஃபுட்பாலு, அப்புறம் அந்த வலை, அங்கே இருக்கிற கில்லி விளையாடுவாங்க, கோலி விளையாடுவாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக விளையாடுவாங்க. எங்கள் வீட்டில் நாம்பளை பசங்க ரொம்ப பேர் இல்லையா, அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க. அங்கே அதே வயசு ஒத்த பசங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஈவினிங்கில் பார்த்தா ஸ்பீக்கரில் ஏதோ பாட்டு பாடிட்டு இருப்போம். பெரிய ஸ்பீக்கர் இருக்கும். அதில் பாட்டு போட்டிருப்பாங்க, வானொலி போட்டு, ஆல் இண்டியா ரேடியோ வானொலின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பேப்பர் எங்கள் வீட்டுக்கு அப்போவே எங்கள் அப்பா தினத்தந்தி வாங்குவார். தினத்தந்தி படிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க வீட்டுக்கு. ரொம்ப பேர் வீட்டுக்கு வீடே ஒரு கலகலன்னு நல்லாயிருக்கும். 75 ரூபாய் ஏதோ சொல்லுவாங்க சம்பளம். அதில் இப்போ அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போட்டு ரொம்ப சப்பாத்தி செய்வாங்க, இந்த தயிர் சாதம், சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும், சாம்பார் வைப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அந்த வால் மீன் பிடிக்குமா, அது அப்போனா செய்வாங்க. அதெல்லாம் அந்த ரூபாயிலே மிச்சம் பண்ணி அக்கம் பக்கத்தில் யாராவது கடன் கேட்டால் கொடுப்பாங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க அம்மா. அப்பாவும் உடனே கொடுத்துடணும். அரிசி பருப்பு யாராவது இதெல்லாம் கேட்டாங்கன்னா உடனே கொடுக்க சொல்லிடுவாராம், உடனே கொடுத்துருவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அம்மா கூட யாருன்னா அப்புறம் 4-5 பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோறாக்கிறது 2வது விஷயம், இந்த அரட்டை அடிக்கிறது ரொம்ப இருக்கும். எனக்கு 5 வயசு இருக்கும்போது ஸ்கூலில் சேர்க்க பண்ணாங்க. விநாயகர் கோயிலில் அது ஞாபகம் இருக்குது. பொரியெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ அட்மிஷனுக்கு போனால் அவங்க பார்த்துட்டு 5 வயசு முடிஞ்ச பிறகுதாம்மா சேர்த்துப்போம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. என்னுடைய பிறந்த தேதி 1951. அவர் அது 50ன்னு போட்டு மறுநாள் போய் சேர்த்துட்டாரு பாபா பெரியண்ணா. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருப்போம். வீட்டில் இப்போ அம்மா நல்லா சாப்பாடு அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. எல்லாம் ரொம்ப மகிழ்வான குடும்பம். நான் 2வது படிக்கும்போது ஒரு நாள் ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிட்டு போவார், மத்தியானம் வரலை. அப்புறம் அம்மா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எங்கள் அண்ணன் ஆயிடுச்சுன்னு கேரேஜ் ஒர்க்ஸு போனாங்க. போய் அங்கே சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, அவங்களுக்கு கேட்க தெரியல போல இருக்குது. சரின்னு அம்மா ஏதோ வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இன்னும் வரலப்பா, வேலைக்கு போனவருன்னு. ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் ட்ரெயினில் வெள்ளிவாக்கம் போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கும்போது கேரேஜ் ஒர்க்ஸுக்கும் லோகோ ஒர்க்ஸுக்கும் இடையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒருத்தர் இறந்து போய் போட்டு வச்சுருக்காங்க. 2 கலராக இருக்கார், ஐயர் மாதிரி இருக்கார் பார்த்தா. ஆனால் வீட்டில் உடனே வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே போயிட்டு பார்த்தா எங்கள் தந்தையார் வீட்டுக்கு வந்தாங்க. அது நினைவு இருக்குது. ஒரு ஜட்கா வண்டியில் வந்தாங்க. எல்லாரும் வந்திருந்தாங்க. எனக்கு தெரியல, எனக்கு அப்போது 6 வயசு. அழணும். நான் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக அப்படியே இருந்துட்டேன். போகும்போது இறுதி ஊர்வலம் போகும்போது அப்படியே அந்த இறுதி ஊர்வலத்தை பார்த்தேன். அப்போ இப்போ நினச்சிக்கிறேன், ஒரு வேளை எங்கள் அப்பாவோடைய ஆன்மா என்னை பார்த்துருக்கோங்கன்னு. அப்பா இறந்த பிறகு ஒரு வருஷம் அங்கே இருக்கிறதுக்கு பர்மிஷன் டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் காலி பண்ணி தானே ஆகணும். அதனால் இங்கே ஒரு அயனாவரம் பாலைக்கார தெருவில் எங்களுக்கு ஒரு கிரவுண்டு இருந்தது. இப்போ நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம். அந்த கிரவுண்டு வெறும் கல்லும் முள்ளுமாக இருந்தது. சரின்னு அங்கே ஒரு சின்ன அந்த ரூபாயில் ஒரு சின்ன ஓட்டு வீடு, அது கூட பழைய ஓடு, எங்கெங்கேயோ வாங்கி இப்போ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, கார்பெண்டரெல்லாம்.
அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய கார்பெண்டர் ஒர்க்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு பண்ணி வீட்டு கட்டிட்டு வந்துட்டோம். அப்பா இறந்த பிறகு வந்து இப்போ எங்களை எல்லாருடைய படிப்புமே பிரேக் ஆயிடுச்சு, நின்று போச்சு. யாருமே ஸ்கூல் போகல. 57 இறந்துட்டாரு. 58, 59 இடையில கூட படிப்பு நின்றுச்சு எங்களுக்கு. நாங்கள் 8 பேர் ஆச்சுங்களா, நான் அம்மாவோட சேர்த்து 9 பேர். 9 பேர் சாப்பிட்ணும். வருமானம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் இருந்த நகை பச்சு விலையில ஏதோ விற்று ஏதோ ஒரு வருஷம் அப்படி சமாளித்தாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாக்கு அப்போ 18 வயசு முடிஞ்ச சமயத்தில் ரயில்வேஸில் எங்கள் அண்ணாக்கு வந்து அப்போ எஸ்என்டி கோயம்புத்தூர் போத்தனூரில் தெரிஞ்சவர் மூலயமா இப்போ வேலை கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு அவர் இருந்தார். மாதம் 25 ரூபா அனுப்பார். அனுப்புனா 25 ரூபா எங்களுக்கு இப்போ பத்தவே பத்தாது. 8-7 பேர் பேராச்சே. ஒரு படி அரிசி வாங்கினாலும் ஒரு வேலை தான். அவர் எல்லாம் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற வயசு. அதனால் வந்து அம்மா என்ன பண்ணாங்க, எதிர்க்கவே கொஞ்சம் எப்படி சமாளித்து இந்த வீடு கட்டினாங்களா கல் வீடு, அது எதிர்க்கு அங்கேயே ஒரு குடிசை போட்டுக்கின்னு அதுக்கு வந்துட்டு அந்த வீடை 25 ரூபாய்க்கு வாடகை கொடுத்தாங்க. அது ஒரு 25 ரூபா, அண்ணா ஒரு 25 ரூபா. அதில் வச்சு கொஞ்சம் சமாளித்தாங்க. எல்லாருக்கும் படிப்பு நின்றுடுச்சு. எல்லாம் வீட்லேயே தான் இருக்கிறோம். அப்புறம் வந்து எங்கள் அண்ணா மாத்திரம் இப்போ ஈவினிங்கில் கொன்னூருக்கு ஹைரோடு இருக்கு இல்லைங்களா, இங்கே அது எதிர்க்க அங்கே வந்து பாரதிதாசன் நூல் நிலையம்னு ஒன்று இருந்தது. அங்கே வந்து அவர் ஈவினிங் போயிட்டு புஸ்தகம் படிச்சுட்டு இருப்பார். அப்போ அங்கே வந்து அந்த லைப்ரரியோட வந்து செயலாளர் ஒருத்தர் வந்து இருந்தார். அவர் வந்து எங்கள் அண்ணாக்கிட்ட இப்படி இந்த பையன் வரதை பார்த்துட்டு, ஏன் தம்பி என்ன அண்ணாவை பற்றி விசாரிச்சிருக்காரு. அது மாதிரி எங்கே ஏன் போகல, ஸ்கூலுக்கெல்லாம் போகல, ஏன் படிக்கலைன்னு சொல்லிட்டு. வீட்டில் வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லை. ஆனால் எனக்கு மாத்திரம் படிக்கணும்னு ஆசை. அம்மாக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்குறேன். சரிப்பான்னு சொல்லிட்டு பச்சை கல்லூரியில் சேர்க்கறதுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. அப்புறம் எங்களுக்கும் வந்து அவர் மூலயமா அண்ணா எங்கள் அண்ணா விஸ்வநாதன் அண்ணா எங்கள் 4 பேரையும் இங்கே ரங்கநாயுடு ஸ்கூலு இங்கே இப்போ இருக்குது ரங்கநாயுடு ஸ்கூல். 4 பேரும் ஒரே நாளில் ஸ்கூல் போயிருந்தோம். எழுத படிப்பேன். என் டீச்சருங்களாம் ரொம்ப பிடிக்கும். என்ன படிக்க சொல்லிடுவாங்க. அப்புறம் புஸ்தகத்தை கொடுத்து டிக்டேட் பண்ண சொல்லிடுவாங்க. இவ்வளோ நோட்டுங்களை கொடுத்து என்ன இப்போ திருத்தின்னு வர சொல்லுவாங்க. எனக்கே தெரியாது சரியா என்னத்து. நான் அங்கங்கே இருப்பேன். இந்த வியாசம்னு சொல்லுவாங்க. அப்போ வியாசம் இந்த மாடு அப்புறம் தென்னை மரம் இது மாதிரி இருக்குமா, அதில் ரெட் இங்கு பேனா என்கிட்ட கொடுத்துட்டு இவ்வளோ ஒரு 10, 20 நோட்டு 30 நோட்டு தூக்கி வந்து வீட்டில் அங்கங்கே இக்கு இப்பு எம்புன்னு போட்டு வச்சுருவேன். அப்படி இருந்தது. ஆனால் ஜாலியாக இருக்கும். அப்புறம் 8வது வரைக்கும் நடுநிலைப்பள்ளி, அது நடுநிலைப்பள்ளி 8வது வரைக்கும் படித்தேன். ரொம்ப நல்லா படித்தேனோ இல்லையோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் சரி அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹைஸ்கூல் போனால் பக்கத்தில் வந்து தாராபுரம் ஸ்கூல் தான் இருந்தது. அந்த ஸ்கூலில் போய் விசாரிப்பேன். அப்பப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்கள்ல, அவங்க சொல்லுவாங்க இப்போ வந்து ஸ்கூலில் இப்போ இல்லைம்மா, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, அது என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படி இப்படின்னு. அது 4-5 தடவை போயிருக்கேன் நான். அப்புறம் ஒரு நாள் என்ட்ரன்ஸ் எழுத சொன்னாங்க. சரின்னு என்ட்ரன்ஸ் எழுதிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நாள் குறிப்பிட்டு இன்னைக்கு ரிசல்ட்டுன்னு சொன்னாங்க. சரின்னு போனேன். ரிசல்ட் வந்து போர்டெல்லாம் போடல, லைனாக கூப்பிட்டுட்டு என் பேர் வந்தது. என் பேர் வந்தோடனே அம்மா இருக்காங்க, அப்பா இல்லைன்னு சொன்னேன். அப்போ வந்து ரிசல்ட் பாஸ் ஆஃப் ஃபெயிலாக நாங்கள் சொல்லலை. நீ வந்து நாளைக்கு அம்மா இருக்காங்கல்ல, நாளைக்கு அம்மா இட்டுன்னு வான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வந்து மறுநாள் அம்மாவை அழைச்சிட்டு போனேன். அது பின்னாடி தான் எனக்கு தெரியும். அம்மாவோடைய நிலைமையை பார்த்துட்டு அவங்க வந்து ஃபெயிலுன்னு சொல்லிட்டாங்க. நீ ஃபெயில் ஆகிட்டம்மா, உனக்கு அட்மிஷன் கிடையாது சொல்லிட்டேன். அப்போ நான் சொன்னேன், அப்போ என் பேப்பரை காமிங்க சொன்னேன். அப்புறம் அவங்க அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. அனுப்பிச்சிட்டு சரி இப்போ அம்மாவை என்னை அனுப்பிச்சிட்டு சரி இப்போ நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி நான் மறுநாளோ 2 நாள் கழிச்சே போனோம். போயிட்டு நீங்கள் வந்து 350 ரூபா டொனேஷன் கட்டணும், அப்போ சேர்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைகிற ஸ்கூலில் 2-3 வருஷமாக தான் அது அப்படி 9, 10 அப்படி வந்துட்டு இருந்தது. சரி அம்மா வந்து அண்ணா கிட்ட சொல்லியிருக்காங்க, இது மாதிரிடா ரூபா கட்டணும்னு சொல்கிறாங்க, இவ்வளோ ரூபாய்க்கு எங்கே போகிறது நம்பன்னு சொல்லிட்டு.
அப்புறம் அவர் வந்து அது நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு, இது மாதிரி 350 ரூபா பெரிய காசு இல்லைங்களா. அப்போ வந்து அது ஒரு பவுனே 100 ரூபாய் கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் 66லேயே 100 ரூபா தான். வந்து 100 ரூபாய் கீழே தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு மாதிரி போட்டால் 2 லட்சம் 3 லட்சம் போல இருந்தது. சொன்னாங்க. அப்புறம் சரின்னு அந்த நண்பர் வந்து அப்போ தான் அவர் வந்து முதலாக அவர் கொடுத்ததை நான் பார்த்தேன். மற்ற சமயத்தில் எங்கள் ஹெல்ப் பண்ணது எனக்கு பார்த்ததே கிடையாது. நான் இவ்வளோ பெரிய காசாச்சுன்னு அவர், நான், அம்மா 3 பேர் வந்து பணம் கட்டிட்டு அட்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போனால் ஏன்டா சேர்ந்தேன் சின்ன ஸ்கூல். அவங்க இருக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் வசதியாக இருந்தாங்க. எனக்கு வந்து அவங்க பாடம் சொல்லி கொடுக்குறது ஒன்றும் பாடம் புரியலனா கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் இல்லை. முன்பையிலே நான் ஏன்டா சேர்ந்தேன் இங்கே வந்துன்னு நினச்சிட்டேன். எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டேன். 68 வந்து 68 69 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எஸ்எஸ்எல்சி முடித்தேன், பாஸ் ஆகிட்டேன். கொஞ்சம் ஆசை இருந்தது, இது காலேஜுக்கு எப்படி இருக்கும், காலேஜுக்கெல்லாம் போகிறாங்களே சொல்லிட்டு. அப்புறம் நானே நினைப்பேன், நம்ம வீட்டில் தான் வசதி இல்லையே, நம்மளுக்கு இப்போ எப்படி நம்ம தகுதி, நம்ம என்ன படிக்கிறோன்னு எனக்கே தெரியும், நம்ம என்ன போய் காலேஜில் படிக்க போகிறோம் சொல்லிட்டு அதை பற்றி நான் எங்கள் வீட்டில் கேட்கவே இல்லை. காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டெல்லாம் வீட்டிலே இருந்துட்டேன். அம்மாவுக்கு உதவியாக எல்லா வேலையும் நானே செய்வேன். இப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருன்னா சொல்லுவாங்க போல இது. அம்மா அண்ணாக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. சரி அண்ணா வந்து சரி கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து நான் யாரையும் காதலிக்கலை, அதெல்லாம் இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஆசை இருந்தது, கற்பனை எல்லாம் இருந்தது. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், வசதியாக இருக்கணும்னு எல்லாம் நினைக்கல. அது ஒரு மாதிரி மனசில் ஒரு கற்பனை. கல்யாண வயசு அப்போல்லாம் 21 22 வயசுலாம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள்லாம் இப்போ என்னுடைய கேட்டாங்க. அப்புறம் வந்து ஏதோ தட்டி கழிச்சுன்னே இருப்பேன். அப்புறம் சரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா இது அவரோட ஆஃபீஸில் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, அவங்க ஃப்ரெண்டோட ரிலேஷன் யாரோ அவங்கள பெண் பார்க்க இப்போ ஏற்பாடு பண்ணாங்க. அவங்களும் வந்து பார்த்தாங்க. சரின்னு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. திருவொற்றியூர்லேருந்து அவங்க வீடு. அவர் வந்து எண்ணூர் ஃபவுண்ட்ரிஸ், அது அசோக்கில் இருந்து கொலாபரேஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்தார். அவர் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. நான் வந்து ஒரு தோழமையுடன் தான் இருந்தேன், கடைசி வரைக்குமே அப்படியே இருந்துட்டேன். அவர் வந்து என்னை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துனார். அது மாதிரி யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. மாமியார் வந்து மாமியார் ஒரு மாமனார் இருந்தாங்க. அவங்களுக்கு வீட்டில் ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார், நான். அப்புறம் அது வந்து சின்ன வீடு தான். ஒரு வெராண்டா, ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும். ஒரு கிச்சனு, சின்ன கிச்சன் ஒன்று இருக்கும். அது வீடு, அது எனக்கு அந்த வீடு பற்றி எல்லாம் கவலை எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இது ஆத்மார்த்தமாக இருக்கணும். வந்து அதுதான் எனக்கு மனசுக்குள்ளே எப்போவுமே ஓடிட்டுருக்கும். அந்த 400 ரூபாய் சம்பளம் வரும். நாங்கள் வந்து நாத்தனார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் பொம்பளை பசங்க இல்லையா, அதனால் அவங்கள ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க 2 பேரும். எனக்கு அவங்க அதுதான் பொறாமையாக இருக்கும், இன்னும் இவ்வளோ அழகாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இப்போ நாங்கள் தனித்தனியாக, எனக்கு எங்கள் வீட்டில் பீரோவே நான் பூட்டினதே கிடையாது. அந்த சாவி அது பூட்டி எடுத்த பழக்கமே கிடையாது எனக்கு. எங்கள் துணி, என் துணி, எங்கள் நாத்தனார் துணி எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் அந்த பீரோவில். எங்கள் மாமியார் கூட நான் வந்து சண்டை போட்டதே கிடையாது. அவங்களும் என்னை வந்து ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. ஒரே ஒரு நாள் எங்கள் அம்மா வரும்போது இந்த மாவாட்டவே தெரியலன்னாங்க. எனக்கு மாவாட்டவே தெரியாது. அந்த மாவு வந்து உரல் இல்லை, அது ஃபுல்லாக பூசி வச்சிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து இட்லி பண்ணியிருந்தா தானே எனக்கு மாவாட்ட தெரியும். அது ஒன்று தான் எங்கள் மாமியார் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து என்னை பற்றி சொன்னது. பிள்ளைகள் வந்து 3 பேர். முதல் பையன் பேர் வந்து விமலாதத்தின் என்ற வடிவேலன், 2வது வந்து பிரபு, 3வது பையன் பேர் கல்யாண சுந்தரம்னு வச்சார். அப்புறம் கல்யாண சுந்தரம் எனக்கு பிடிக்கல, கல்யாண சுந்தரம் பேர். அப்புறம் ஸ்கூலில் போயிட்டு இவர்கிட்ட கேட்டேன் நான், கல்யாண சுந்தரம் பேர் நாங்கள் வேற பேர் வைக்கலான்னா அவர் ஒத்துக்கல. அப்புறம் அட்மிஷனுக்கு போகும்போது ஹெட் மாஸ்டர் அங்கே இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன் கல்யாண சுந்தரம் வேணாம் சார், கணேஷன் வச்சிடலான்னு.
அப்புறம் அவரும் சொன்னார் எங்கள் வீட்டுக்கார்ட்ட, ஆமாம் சார் பெருசாக இருக்குது பேர், அமெரிக்காலலாம் ரம்புன்னு வச்சுக்கிறாங்கன்னாரு. அப்புறம் அன்னைக்கு பேரை மாற்றி கணேஷன் வச்சுட்டேன். 5 வருஷத்துல 3 பசங்க. நல்லா இப்போ அடம் பிடிச்சதே இல்லை அவங்க. மெரிட்டில் தான் பசங்களுக்கு வந்து எல்லாம் இப்போ சீட் கிடச்சிது. ஒருத்தர் வந்து இப்போ கோயம்புத்தூரில் சிஐடி காலேஜில் கிடச்சிது, அங்கே படித்தான். 2வது பையன் வந்து இப்போ டிப்ளமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எம்ஐடியில் பண்ணான். 3வது பையனும் அவன் நல்லா படித்தான். அவனுக்கு சிஐடியில் கவர்மெண்ட் இது கிடச்சிது. அவனுக்கு இந்த ஆஃபீஸ்லேயே வந்து அவங்க எங்கள் வீட்டுக்காரர் வேலை செஞ்ச இடத்துலேயே 1000 ரூபாய் வந்து மாதம் அது கொடுத்தாங்க, படிப்புக்காக கொடுத்தாங்க. பெரிய பையனுக்கு டாடா கன்சல்டிங்கில் கிடச்சிது. 2006வது வருஷம் ஏப்ரல் மாதம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ இறந்துட்டார். அப்போ வந்து எங்கள் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆயிருந்தது. அந்த பையன் ரொம்ப இப்போ ஃபங்காயிட்டான். நான் என்னம்மா தப்பு பண்ணேன், ஏம்மா என்னை அப்பா இப்படி தண்டிச்சிட்டாரு, அது வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவங்க திருவொற்றியூரில் இருந்தோம். அப்போது இவனுக்காக வந்து அரும்பாக்கத்தில் போய் குடியிருந்தோம். பையனுக்கு பக்கமாக டாடா கன்சல்டிங் கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு அரும்பாக்கத்துக்கு போனோம். அங்கே தான் அவர் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் இருக்க திருவொற்றியூரில் வீடு இருக்குல்ல, அங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் இங்கே அதுக்கு முன்னாடி இந்த வீடு கட்டியிருந்தோம். சரின்னு நான் இங்கே வந்துட்டேன். நான் ரொம்ப வருத்தப்பட்டது, ரொம்ப சோகமாக இருந்தது, வருத்தப்பட்டது எல்லாம். அவர் இறந்த 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் வந்து சரின்னு அவசர அமைதி இல்லாமல் இருந்த மனசு. அதனால் எங்கள் இப்போ கேட்பேன், இந்த யோகா போகிறது பையன் எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போவான். அந்த நித்யானந்தா, அப்புறம் வந்து ஈஷா, அதுக்கெல்லாம் போயிருக்கேன். கற்றுக் கொடுக்குறத செய்வேன், ஆனால் அவ்வளோ ஈடுபாடு அவ்வளோ இப்போ கரெக்டாக செய்ய மாட்டேன், போயிட்டு வருவேன். முதல் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2வது பையனுக்கு பண்ணணும். அப்புறம் இவனே பிரபுவே வந்து இந்த மேட்ரிமோனியில் பார்ப்பான். அதில் பார்த்துட்டு இந்த பொண்ணு இருக்குதுமா பார்க்கலாமான்னு சரி பார்த்து முடிச்சிட்டோம் 2வது பையனுக்கு. 3வது பையனு தான் கணேஷ். அவனுக்கும் வந்து தானாகவே வந்து நல்ல பொண்ணு நல்லா அமைஞ்சது. மூத்த பையன் அமெரிக்காவில் இருக்கார். அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். 2வது பையன் 2 பொண்ணுங்க. 3வது பையன் பெங்களூரில் இருக்கான். அவன் அங்கேயே இருக்க சொல்லுவான், என்னம்மா நீங்கள் இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் உனக்கு சும்மா நீ என்னென்னா செய்யலாம், கோயிலுக்கு போட்டு பிச்சைக்காரனுக்கு போட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் இருக்கணும், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லுவோம். எனக்கு அந்த குளிர் ஒத்துக்க மாட்டேங்குது கொஞ்சம். அதனால வந்து கால் வலிக்கும். இல்லைடா நான் இங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அதனால உனக்கு வேணும், நீ இப்போ பர்மிஷன் கொடுத்தது எனக்கு பெரிய விஷயம்தான்னு சொல்லுவேன் அவங்ககிட்ட. நான் வந்து 4 தடவை போயிருக்கேன் அமெரிக்கா. தனியாக தான் போனேன். தனியாக ரொம்ப ஃபஸ்ட் டைம் எனக்கு அங்கே பிடிக்கவே. அப்போ அவர் இறந்த புதுசு இல்லையா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2வது தடவை கொஞ்சம் அப்படி சமாளித்தேன். இப்போல்லாம் ரொம்ப நிறைய தமிழ்காரங்க இருக்காங்க, நிறைய வெளியே போகலாம், நிறைய பேசலாம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன், எல்லா பசங்கள்லாம் ஆச்சு. அது வந்து பாஸ்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து குயின்சி மார்க்கெட்டு, அங்கே போனால் அப்படியே வரைஞ்ச மாதிரி அந்த மார்க்கெட்டு பார்த்தா அப்படியே வெளியே உட்காந்து வந்து பார்த்தேன், அப்படியே ஒரு படம் ஓவியம் வரைஞ்ச மாதிரி இருக்குது அந்த இடம், அந்த ஜனங்க வர்றது போகிறது. அது மாதிரி நான் அந்த எங்கேயுமே அந்த அமெரிக்காவில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவிச்சது அந்த ஒரு இடம்தான். ஆமாம், அது எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ எனக்கு வந்து இப்போ 74 வயசு. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். மகிழ்ச்சி அப்புறம் திருப்தியாக இருக்கேன். எனக்கு வேண்டியது நானே சமையல் பண்ணிக்குவேன். சாப்பிட்டுட்டு இது எப்படி நம்ம உடம்புல ஒர்க் பண்ணுது கொஞ்ச நேரம் அப்படியே 1 மணி நேரம் அப்படியே பார்ப்பேன், அதெல்லாம் செய்வேன். அப்புறம் இப்போ பொத்துக்கலைன்னா அது மறுநாள் அதை சாப்பிட மாட்டேன், செய்ய மாட்டேன். கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு, ரொம்ப இந்த புளி மிளகா அதெல்லாம் ரொம்ப எண்ணெய் கொஞ்சம்லாம் சேர்த்துக்க மாட்டேன். அப்படி சாப்பிட்டா உடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன். நான் வெஜிடேரியன் கொஞ்சம் விட்டுட்டேன், மீன் மட்டும் சாப்பிடுவேன். நல்லா போயிட்டுருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கேன். அந்த கடைசி நேரத்தில் நம்மளுக்கு அந்த வந்து ஒரு விடுதலை சொல்கிறாங்க, அது 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 வந்து ஒரு 50% இருக்குது எனக்கு. அந்த பொருள் பற்று வந்து அது போனால் தான், இப்போ இந்த பொருள் பற்று போனால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியுது. இது என்னது, இந்த துணி, இந்த நகை, இந்த வீடு, அது மேலே இருக்குது, அது இருக்கிற இடத்துல இருக்குது. நமக்கு தேவையானது வேணும்போது எடுத்துக்கிறோம்.
இல்லைன்னா இப்போ எப்படியாவது கிடைக்கும். பசங்க இருக்கிறாங்க, பண்ண போகிறாங்க. அதனால அந்த பொருள் பற்று சுத்தமாக எனக்கு வந்து இல்லை. அந்த ரூபாய் எண்ணி பார்க்குறது, அதை எடுத்து எடுத்து வைக்கிறது, அது எப்போவுமே கிடையாது. இது இப்பவும் கிடையாது. முதுமையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா முதல்ல அந்த பொருள் பற்று விட்டுடணும். அது விட்டால் தான் மற்றதெல்லாம் கிடைக்கும். மற்றதெல்லாம் நம்மளுக்கு வரும். இல்லைன்னா அது அந்த பொருள் பற்று மேலேயே தான் மனசு போகும். அந்த அது பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். என் பேத்திகள்லாம் எனக்கு ரொம்ப, பேரெல்லாம் ரொம்ப இஷ்டம். அது பாருங்கள், அதெல்லாம் வச்சுருக்குறேன். அது பாருங்கள், எழுதி வச்சுருக்குது பாருங்கள். ஒரு ஷார்ட்ஸ் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்தா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அது மாதிரி அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டேன், வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எப்படியாவது வந்து ஒரு மாதம் சம்பளம் கண்டிப்பாக எடுத்து வச்சிடணும். நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் நான் இருப்பேன். அது நீங்கள் வந்து வருஷம் ஒரு தடவை வந்து கரெக்டாக காசெல்லாம் செலவு பார்க்காம வருஷம் ஒரு தடவை வந்து ஜாலியாக ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க. அதே மாதிரி முதியோர்களுக்கு வந்து இப்போ அவங்கவுங்க நிலைமை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. வந்து அது முதல்ல அந்த பொருள் பற்ற விட்டு, அதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.